சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, சந்நியாசிகளுக்கு எந்த விஷயம் தெரியாது? சந்நியாசிகளுக்கு எந்த விஷயம் தெரியாது? இரண்டாவது கேள்வி, அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும்? அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும்? ஒருவேளை நினைக்கவில்லை என்றால் பாபா என்ன புரிந்து கொள்வார்? ஒருவேளை நினைக்கவில்லை என்றால் பாபா என்ன புரிந்து கொள்வார்? மூன்றாவது, இப்படி பலர் இருக்கிறார்கள் என்று பாபா யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி பலர் இருக்கிறார்கள் என்று பாபா யாரை குறிப்பிடுகிறார்? குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகளை பற்றிய என்ன கவலை தந்தைக்கு இருக்கிறது? குழந்தைகளை பற்றிய என்ன கவலை தந்தைக்கு இருக்கிறது? அஞ்சாவது, எந்த ஒரு போதையை தவிர மற்ற அனைத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது? எந்த ஒரு போதையை தவிர மற்ற அனைத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது? ஆறாவது, யார் மாயையை வென்றவர்கள்? யார் மாயையை வென்றவர்கள்? ஏழாவது, பாப் தாதாவை வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? பாப் தாதாவை வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? Fill up the blanks. முதலாவது, கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபடுவது டேஷின் வேலையாகும். கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபடுவது டேஷின் வேலையாகும். இரண்டாவது கேள்வி, முதலில் டேஷில் இருந்து விடுபடுங்கள். முதலில் டேஷில் இருந்து விடுபடுங்கள். மூன்றாவது, அமைதியாக அமர்ந்து டேஷை சம்பாதியுங்கள். அமைதியாக அமர்ந்து டேஷை சம்பாதியுங்கள். நான்காவது, பாப் தாதா அல்லது சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் டேஷ் முடியாது.
பாப்தாதா அல்லது சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் டேஷ் முடியாது. அஞ்சாவது, சமநிலை வைப்பதினால் டேஷ் நிகழும். சமநிலை வைப்பதினால் டேஷ் நிகழும். ஆறாவது, தன்னுடைய டேஷ் என்ற விதைகளுக்கு டேஷ் என்ற நீரை ஊற்றி அதை பலனளிக்கக்கூடியதாக ஆக்குங்கள். தன்னுடைய டேஷ் என்ற விதைகளுக்கு டேஷ் என்ற நீரை ஊற்றி அதை பலனளிக்கக்கூடியதாக ஆக்குங்கள். கேள்வி பதில்கள். சந்நியாசிகளுக்கு எந்த விஷயம் தெரியாது? உலகம் அப்படியோ இருக்கோ ஒன்றுன்றது தெரியாது. அதாவது சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சதா சுகம், அதாவது துக்கத்தின் அடையாளமே இல்லாத இடம், அது சத்தியுகத்தில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால காக்கை எச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும்? ஒருவேளை நினைக்கவில்லை என்றால் பாபா என்ன புரிந்து கொள்வார்? எவ்வளோ இனிமையானவர். அடுத்தது நாங்க கண்டிப்பா உங்களுடைய ஸ்ரீமத் படி நடப்போம், அசுர வழியில நடக்க மாட்டோம் அப்படின்னு பேசணும் காலையில, இல்லையா? பேசலைன்னா என்ன ஆகும்? என்ன புரிஞ்சுப்பார் பாபா? அசுர சம்ஸ்காரம் இருக்கு. பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவர். நீங்கள் எங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறீர்கள். நாங்கள் உங்களுடைய ஸ்ரீமத் படி அவசியம் நடப்போம், அசுர வழிப்படி நடக்க மாட்டோம் என்று பாபாவிடம் உரையாட வேண்டும். ஒருவேளை பாபாவை நினைக்கவில்லை என்றால் இவர்களுக்குள் இன்னும் பழைய அசுர சம்ஸ்காரங்கள் இருக்கிறது என்று பாபா புரிந்து கொள்வார். மூன்றாவது, இப்படி பலர் இருக்கிறார்கள் என்று பாபா யாரை குறிப்பிடுகிறார்? இப்படிப்பட்ட குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள் என்று பாபா பிகே ஆயிட்டு கூட அதிகாலையில தூங்குவாங்க, எழுந்துக்கிறது இல்ல, வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்க, இங்க ஏதாவது பற்றுல மாட்டிப்பாங்க, ஃபெமிலியாரிட்டினுடைய போதை இருக்கும், அந்த மாதிரி. வீட்டை விட்டு வந்த பிறகு பிராமண குலத்தில் ஏதாவது பெயர் புகழில் மாட்டிக்கொண்டோம் என்று இருக்கக்கூடாது அப்படின்றார். அதாவது பாபா யாரை குறிப்பிடுறார் அப்படின்னா, இப்படி இருக்கிறாங்கன்னு வீட்டை விட்டு வந்து விடுகிறார்கள், ஆனால் பிராமண குலத்தில் ஏதாவது பெயர் புகழில் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் புகழின் லேசான போதை இருக்கிறது. அவர்களுடைய நினைவு உயர்வதில்லை. அப்படிப்பட்டவர்கள் சேவைக்கு தகுதி அடைவதில்லை. ஏனென்றால் புழு இருக்கிறது, மாயா விடுவதில்லை. அதாவது எல்லாம் விட்டுட்டு வந்தாலும் சேவைக்கு அவங்க தகுதியானவர்களாக ஆகிறது இல்லைன்னு ஹைலைட் பண்றாரு. நாலாவது, குழந்தைகளை பற்றிய கவலை குழந்தைகள் பற்றிய என்ன கவலை? கவலை இல்லை, ஆக்சுவலி சிந்தனை. எந்த சிந்தனை இருக்கிறது? குழந்தைகள் பற்றிய
எந்த சிந்தனை தந்தைக்கு இருக்கிறது எப்பொழுதுமே? குழந்தைகளை எப்படி துக்கத்திலிருந்து விடுவிப்பது, உயர்ந்த பதவியை அடைய செய்வது, இப்படி குழந்தைகளை பற்றிய சிந்தனை தந்தைக்கு இருக்கிறது. 5வது, எந்த ஒரு போதையை தவிர மற்ற அனைத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாராயணன் ஆகக்கூடிய போதையை தவிர, நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய அந்த போதையை தவிர மற்ற போதைகள் அனைத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. 6வது, யார் மாயையை வென்றவர்கள், சேவையின் களத்தில் சுய சேவை மற்றும் அனைவரின் சேவையில் சமநிலை வைக்கக்கூடியவர்கள்தான் மாயாவை வென்றவர் ஆவார்கள். 7வது, பாப்தாதாவை வெளிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? அவ்யக்த இஷாரா, அவ்யக்த சமிகையில வந்து பாப்தாதாவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பதில், நீங்கள் மறுபிறவி எடுத்து விட்டீர்கள். ஆகையால் பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள் இவை அனைத்தையும் அழித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். இவை முன்ஜென்மத்தின் விஷயங்கள் போல் அனைத்தையும் முடித்து விடுங்கள். அவ்வளவுதான். Fill up the blanks. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவது டேஷின் வேலையாகும். ஒவ்வொரு குழந்தையினுடைய வேலையாகும். 2வது, முதலில் டேஷில் இருந்து விடுபடுங்கள், பற்றிலிருந்து விடுபடும். 3வது, அமைதியாக இருந்து டேஷ் சம்பாதியுங்கள், யோகத்தின் வருமானத்தை சம்பாதியுங்கள். பாப்தாதா அல்லது சத்குருவை நிந்தனை செய்பவர்கள் டேஷ் முடியாது, உயர்ந்த பதவி அடைய முடியாது. சமநிலை. 5வது, சமநிலை வைப்பதினால் டேஷ் நிகழும், அதிசயங்கள் நிகழும். கமால் இல்லைன்னா தமால். தமால்னா அதுக்கு ஆப்போசிட் அதிசயம். இது வந்து தமால்னா ஒரு பூகம்பம் வந்தது, ஒரு வெடி வெடிச்சது, எல்லாம் சொல்லுவாங்களா, அதுதான் பேரு தமால். 6வது, தன்னுடைய டேஷ் என்ற விதைகளுக்கு டேஷ் என்ற நீரை ஊற்றி அதை பலனளிக்கக்கூடியதாக ஆக்குங்கள். விசேஷ தன்மைகள் என்ற விதைகளுக்கு, நமக்குள்ள ஒரு விசேஷ தன்மை இருக்குன்னா அதுக்கும் நம்ம அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றினால்தான் அது வந்து பலன் கொடுக்கும் இல்லையா? எனக்குள்ள திறமை இருக்கு நான் சும்மாவே இருந்தால் அந்த திறமையை நான் என்ன பண்ண முடியாது, எனக்கோ மற்றவங்களுக்கோ அந்த பலன் கொடுக்கக்கூடியதாக ஆக்க முடியாது. அதனால தன்னுடைய விசேஷ தன்மைகள் என்ற விதைகளுக்கு அனைத்து சக்திகள் என்ற நீரை ஊற்றி அதை பலனளிக்கக்கூடியதாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.